கதை ஒன்று தான். ஆனால் படம் 2 அப்படிங்கிற மாரி தமிழ் சினிமால ஒரே கதையில வந்த 2 படங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் ஒரு சூர்யா படம், ஒரு ஜெய் படம். சூர்யாவோட நடிப்புல 2006ல ரிலீஸ் ஆன படம் சில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்துல ஹீரோவா சூர்யா பண்ணிருப்பாரு, ஹீரோயினா ஜோதிகா அண்ட் பூமிகா பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான சூர்யாக்கு பாஸ்ட்ல காலேஜ் லைஃப்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஜோதிகாவை மேரேஜ் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ பூமிகா ரீஎன்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். இதே கதையில் கடந்த வருஷம், அதாவது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் தீரா காதல். இதில் ஹீரோவா ஜெய் பண்ணியிருப்பாரு, ஹீரோயினா சிவத்த நாயர் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையும் சேம் தான். ஜெயும் ஐஸ்வர்யா ராஜேஷும் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டைமில் லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு போயிருப்பாங்க. சிவதாவை நம்ம ஜெய் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கும்போது ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க நம்ம ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீறி கதை. 2 படங்களோட கதையுமே ஒரே கதை தான். ஆனால் அதில் சில்லுன்னு ஒரு காதல் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. ஆனால் தீரா காதல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அபோவ் அவரேஜ் ஹிட் படமாக அமைஞ்சிருந்தது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் ஒரு தலை படம், ஒரு விக்ரம் படம். அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தலையோட சிட்டிசன். இந்த படம் 2001 ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னோட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம அஜித் ஒத்தால என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையாக காட்டியிருப்பாங்க. ஒரு தரமான படமாக அஜித் நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. எக்ஸாக்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 இயர் கழிச்சு சாமுராய் அப்படிங்கிற விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா தன்னோட மக்களுக்காக நம்ம ஹீரோ தனியாளாக போராடி எப்படி மக்களுக்கான அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக எடுத்திருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுராய் படம் தான் முதல்ல எடுத்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் சிட்டிசன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. சாமுராய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்டர் ஃப்ளாப் படமாக அமைஞ்சிருந்தது. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் ஒரு தலைவர் படம், ஒரு சுந்தர்சி படம். தலைவர் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஜென்மங்கள். இந்த படம் 1978ல் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தோட கதையை நான் சொல்கிறேன். சுந்தர்சியோட என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரஜினிக்கு லதா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்கும் விஜயகுமாருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு அரண்மனையில் போய் தங்குவாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேய் வந்து விஜயகுமார் வந்து பழிவாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மீதி கதையை எடுத்திருப்பாங்க. இந்த கதையை நான் சொல்லும் வரை நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இந்த படத்தோட கதை தான் அரண்மனை படத்தோட கதை. அப்படியே அப்பட்டமாக காப்பி அடித்து இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாரு சுந்தர்சி. இருந்தாலும் இந்த படத்தில் சாங்ஸ், காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆனதுனால 1000 ஜென்மங்கள் படத்தை விட அரண்மனை படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் ஒரு தலைவர் படம், ஒரு தளபதி படம். தளபதியோட படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி. இந்த படம் 2005ல் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தை பேரரசு அவர்கள் தான் இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் அவரோட தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜில் வளர்ந்தவங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து சென்னையில் மேரேஜ் ஆகி போகிறாங்க. அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தங்கச்சிக்கு தெரியாமல் ஹீரோ எப்படி தீர்த்து வச்சு தன்னோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்திருப்பாங்க. ஒரு தரமான படமாக இந்த படம் அந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஒரு கொண்டாடப்பட்ட படமாக தான் ரிலீஸ் ஆகிருக்கும். இதே கதையில் இதே டெம்ப்ளேட்டில் நம்ம சிவா தலைவர் வச்சு எடுத்த படம் தான் அண்ணாத்த. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 2019ல் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட சேம் தான். தன்னோட தங்கச்சி மேலே உயிராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் தன்னோட தங்கச்சி வந்து கொல்கத்தாக்கு மேரேஜ் பண்ணி போயிடறாங்க. அங்கே ஹீரோயினுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து தன்னோட தங்கச்சிக்கே தெரியாமல் ஹீரோ எப்படி தீர்த்து வைக்கிறார் அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையுமே எடுத்திருப்பாங்க. 2 படத்தோட கதையுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனாலும் திருப்பாச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. அண்ணாத்த பார்த்திங்க அப்படின்னா தலைவரோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக அமைஞ்சிருந்தது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக வந்த 2 படங்கள். முதல் படம் பார்த்திங்க அப்படின்னா குட் நைட். இந்த படம் கடந்த வருடம் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை அப்படின்னாலும் ஓடிடியில் இந்த படம் ஒரு ஃபீல் குட் படமாக ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டிருந்தது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோக்கு கொரட்டை விடுற வியாதி இருக்கும். அதனாலேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. கடைசி அதை தாண்டி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்திருப்பாங்க. ஒரு தரமான ஃபீல் குட் படமாக இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டது. அதே கதையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் டியர். இந்த படத்தில் ஹீரோவா ஜிவி பிரகாஷ் பண்ணியிருப்பாரு, ஹீரோயினா ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையும் சேம் கதை தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு கொரட்டை விடுற வியாதி இருக்கும். ஹீரோக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் ரீடராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த கொரட்டை வியாதினால ஹீரோட லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வாங்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த படம் பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் மக்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. குட் நைட் படம் பார்த்திங்கன்னா காமெடியாக ஒரு ஃபீல் குட் படமாக ஒரு தரமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கும். ஆனால் டியர் படத்தில் பார்த்திங்கன்னா காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதே மாதிரி சென்டிமெண்ட் சயின்ஸுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனாலே இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக அமைஞ்சிருந்தது.
இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பீஸ்ட். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 2022 ரிலீஸ் ஆகிருக்கும். இதில் ஹீரோவாக தளபதி விஜய் பண்ணிப்பார். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மாலில் இருப்பார். அந்த மாலை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியாக மக்களை காப்பாற்றினாரா இல்லை அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் எக்ஸாக்டாக 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்த கூர்க்கா அப்படிங்கிற படத்தோட அப்பட்டமான காப்பியாக தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா மாலில் ஒரு மிக பிரச்சனை ஏற்படும். அந்த மாலில் ஒர்க் பண்ணக்கூடிய யோகி பாபு பார்த்திங்க அப்படின்னா மக்களை எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதையாக எடுத்திருப்பாங்க. 2 படங்களோட கதையுமே ஒரே கதை தான். பட் 2 படமுமே அட்டர் ஃப்ளாப் படங்களாக அமைஞ்சிருந்தது. பீஸ்ட் என்ன தான் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தாலும் விஜயோட கெரியரில் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கலாய்க்கக்கூடிய ஒரு படமாக தான் பீஸ்ட் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த படத்தில் அதாவது கூர்க்கா படத்தில் ஹீரோ பண்ண யோகி பாபு பார்த்திங்க அப்படின்னா இந்த பீஸ்ட் படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு. என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் நாம சொன்ன படங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரே கதையில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச படங்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா மறக்காமல் பார்ட் 2 பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சிரம் ஃபார் தமிழ்.